மூத்தவன் இளையவன். இளையவன் அப்பா கிட்ட சொத்துல ஒரு பங்கு வாங்கி என்ன செஞ்சிட்டான், அப்பாவை விட்டுட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க அவன் என்ன செஞ்சிட்டான், வேசிகளிடத்துல பாவத்துல எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், செலவழிச்சிட்டான். எல்லா சொத்தும் தீந்து போயிடுச்சு. உருக்குலைந்தவனாக அப்பா வீட்டுக்கு ஒரு நாள், ஏன்னா அவன் தவிடு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான், அந்த தவிடு அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன் வரல. அதனால எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரர்களுக்கு கூட எவ்வளவு ஆதாரம் கிடைக்குதப்பா, எனக்கா தவிடு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தாலும் அடுத்த முன் வரலையே ஐயோ சொல்லி அவனுக்கு புத்தி தெரியுது. நம்ம எவ்வளவு குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் நமக்கு புத்தி தெரியணும். நம்ம யாரு, எப்படி எப்படி இருந்தோம், எப்படி இருக்கணும், நம்ம உணரணும். ஒரு பாவம் செய்யறோம்னா ஒரு உணர்வு இருக்கணும். ஐயோ நம்ம செய்தது தப்பாச்சே, பேசுறது தப்பாச்சேன்னு துணிகரமா மாத்திரம் இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், கொடூரமானது துணிகரம். அப்பா கிட்ட பாவின்னு சொல்லிடுங்க, பாவின்னு சொல்லிடுங்க. செய்த பாவத்தை சரின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் போராடாதீங்க. அந்த பாவத்தை பரவாயில்ல இது மற்றவங்க செய்யாததான்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க.